Hey dude, you're a dude. The father is like கெட்ட வார்த்தையில ஏசுறாரு. See, now divorce case is becoming trending. He broke her arm. பிள்ளைங்களை வந்து பகடக்காயா அந்த மாதிரிலாம் பாய்ச்சிக்க கூடாது. அவங்க கல்யாணம் பண்ணதுல பிள்ளை பிறந்ததுல டிவோர்ஸ் பண்ணதுல புது புருஷனோட கல்யாணம் பண்ணதுல எல்லா கதையும் இருக்குமே. No, he whacked her so hard. The husband is gay. பிள்ளையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்ன வயசு 5 வயசுலேயே வந்து anxiety வந்துடுது, டிப்ரெஷன் வந்துடுது. எனக்கு ரொம்ப நாளாவே அது ஒரு மாதிரி தப்போசா இருக்கு. லாயர்ஸ்னாலே கோல்ட் டிகர்ஸ், லாயர்ஸ்னாலே காசு காண்டி தான் வேலை செய்கிறாங்க. நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டியில் நான் பியஸா வச்சு எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஜோக்கா சோக்கா பக்கா. பாலா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். அடுத்த பாம்பே பஜார் 2, 3, 4, 5 அக்டோபர் ஸ்ராமன் டு மைடின் மால்ல நடைபெறுது. தீபாவளி ஷாப்பிங் இப்போதான் செம்ம ஹாங்காட்டா பனாசா போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்ராமன் போனீங்கன்னா பல விதமான விஷயங்களை நீங்கள் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு முக்கியமான ஒரு ஸ்பான்சர் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதல் என்பது சாபமா? ஆக்சுவலி இவங்க தான் நம்மளுடைய புதிய ஸ்பான்சர். நம்ம போன வாரமே பேசியிருந்தோம் இதை பற்றி. ஸோ இந்த திரைப்படம் வெகு விரைவில் சினிமாஸில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆல்சோ. எஸ் எஸ். கண்டிப்பாக அதில் உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஏன்னா என் லைஃப்லையும் நடந்திருக்கு. சரி, நேராக நம்ம இன்னைக்குள்ள கேஸுக்கு போகுமா? இன்னைக்குள்ள கேஸை பேசுறதுக்கு நம்மளோட வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காங்க. வழக்கறிஞர் சொல்லும்போது வித்யா. நீங்கள் வந்துட்டு இவங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, பரிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்களை ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு விஷயத்த பேச போகிறாங்க சார். அதுவும் உங்களை மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் சார். அது என்ன மாதிரி வயசுங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஈவன் தோஸ் who got married in 20s, ஓகே, டீனேஜில் கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கூட அது தேவைப்படுற விஷயம் தான் சார். ப்ரிகாஷனாக இருக்கும்ல. ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். Okay, let's welcome our special guest today. Hi, Madam Vidya, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸை பற்றி தான் ரொம்ப விரிவாக பேசிடுறதுன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப். ஓகே, ஹாய், நான் வித்யா ஜலீந்திரன் ஃப்ரம் ஜே வித்யா அண்ட் கோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டிவோர்ஸ் பற்றி, நாட் நெசசரி டிவோர்ஸ், அது சம்மந்தப்பட்ட லீகலிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். டாபிக் நீங்களே உடச்சிட்டீங்களா? ஏன் சார், நீங்கள் நம்ம டிவோர்ஸ் விவாகரத்தை பற்றி தான் பேச போகிறோம் சார். இன்றைய காலகட்டத்தில் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் நான் எதுவும் கலவரத்தை உண்டாக்க விரும்பலை. சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு பாஸ்ட் 5 years வச்சுக்கலாமா, நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷமே நீங்கள் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக நம்ம வந்து இந்த டாபிக் மூலிமா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து அப்படின்னு வரும்போது என்ன ரேங்கிங்கில் இருக்குன்னு சொல்லலாம் கிரிமினல் கேஸை கம்பேர் பண்ணுறதை விட? ஆக்சுவலி யூ கேனாட் கம்பேர்ல. ஏன்னா அது வந்துட்டு இட்ஸ் லைக் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரேஞ்சஸ்லாம். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. க்ரைம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு டிவோர்ஸும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொஞ்சம் சாரி சொன்னால் டிவோர்ஸில் சேர்த்து க்ரைமும் நடக்குது. ஸோ ஐம் லைக் டாக்கிங் அபவுட் டொமஸ்டிக் வயலன்ஸ், அடிக்கிறது. எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, ஆப்பிளே ஆரஞ்சா? பர்சனலாக கேட்டால் ஆரேஞ்ச்லாம், ஜெனரலாக கேட்டால் ஐ டோன்ட் நோ. சரி, ஓகே. அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஈவன் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ அவங்களோட டிவோர்ஸ் கேசஸ் வந்துட்டு ஓப்பனாக பப்ளிக்காக பேசுகிறாங்க. முந்தின வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு. ஹாலிவுட்லாம் அது நார்மலான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டியில் நான் பியஸா வச்சு அதுதான் ரைட்டான வேர்ட்ஸ். ஆனால் இந்த பியஸாவான விஷயம் வந்துட்டு இது நல்ல விஷயமா இல்லை இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கா, இல்லை மோர் பீப்புள் வந்துட்டு டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை என்கரேஜ் பண்ணுதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து லீகல் ஒப்பீனியன் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். லீகலாக பார்க்குறப்ப இட்ஸ் பெஸ்ட் யூ டோன்ட் டிஸ்கஸ் யுவர் பர்சனல் மேட்டர் ஆன்லைனில் இல்லை மீடியாவில் வந்து யூ பெஸ்ட் நாட் டு டிஸ்கஸ். ஏன்னா நம்ம ஏதாச்சும் சொல்கிறது வந்துட்டு நம்ம ஒரு யதார்த்தமாக சொல்லிடலாம். அவங்க வந்துட்டு ஏன்னா நாட் நெசசரி இப்போ செலிப்ரிட்டினால வந்து அவங்களுக்கு வந்து கூட டிவோர்ஸ் நடக்குது இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சட்டம் வேறு மாதிரின்னு இல்லை. எல்லாத்துக்குமே வந்து சட்டம் இஸ் த சேம். இந்த லா வந்து அந்த எல்லாரையும் இப்போ ஃபேமிலி லானா வந்துட்டு லா ரிஃபார்ம் ஆக்ட் அது கீழே தான் போகும். இப்போ
டிவோர்ஸ்னால் செக்ஷன் 52 53 அந்த மாதிரி நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து வி கோ பை லா. பட் வென் யூ பப்ளிக்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா இட் கேன் பி யூஸ்ட், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் யூஸ் பண்ணலாம், நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் வரலாம். சில பேருக்கு அந்த லா என்னதுன்னு தெரியாது, ஆனால் அவங்களா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நடக்கும். ஸோ பெஸ்ட் வந்து கீப் இட் ப்ரைவேட்லா, பிட்வீன் யோர் லாயர்ஸ், பிட்வீன் த கோர்ட், அந்த மாதிரி வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர்லா. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா பலா, இது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எதை சொல்கிறீங்க? ஆளுங்க சோஷியல் மீடியாவில் அவங்களோட பர்சனல் அந்த மாதிரி இப்போ பர்சனல் வீடியோன்னு சொல்கிறோம்ல, விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க. அதை தவிர்த்து விவாகரத்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று வருது. இது எப்படின்னா ஒரு சாஃப்ட் லான்ச் மாதிரி அதே ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி போகுது. இல்லை இப்போ நowadays வந்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடாது, ஒரு சில பேர் வந்து அவங்களோட என்டையர் லைஃப் ஸ்டைல் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணது, பிள்ளை பிறந்தது, டிவோர்ஸ் பண்ணதுல, புது புருஷங்களோட கல்யாணம் பண்ணதுல எல்லா கதையும் இருக்குமே. புது புருஷனா? ஆமாம், ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நீங்கள் டக்குன்னு எங்கெங்கயோ யோசிக்காதீங்க. ஸோ இது சரியா தப்பா நம்ம சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பம். சம் பீப்புள் தே ஓகே டு டூ இட், சம் பீப்புள் வந்து இல்லை லைஃப் ப்ரைவேட்டாக இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி பர்சனல், வி டோன்ட் ட்ரை டு டச் தட். பட் இது கம்யூனிட்டிக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற என்னோட கருத்து தான் நான் வந்துட்டு முன்வைக்க விரும்புகிறேன். எஸ் கம்யூனிட்டின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம போடுற விஷயம் வந்து வேற. நீங்கள் சொன்னீங்களா அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு அந்த கோணத்தில் இருந்து பார்த்தா இதில் பாதிக்கப்படுறது வந்து அந்த ஃபேமிலி சார்ந்தவங்களாக தான் இருக்கும். அதாவது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன் பாதிக்கப்படுறது இட்ஸ் நார்மலாக. சில்ட்ரன் வந்துட்டாலே, அதாவது ஒரு மேரேஜில் பிள்ளைங்க இருக்கிறனாலே அவங்க ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடுவாங்க. யூ கேனாட் ஹெல்ப் இட்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பெஸ்ட் வந்து இப்போ பேரண்ட்ஸ், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியறது இட்ஸ் தியர் ஓன், அவங்களோட சொந்த விருப்பம்ல. அவங்களால முடியல, வாழ முடியல, ஓகே பிரியலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறப்ப தே ஷுடன்ட் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு பகடக்காயாக அந்த மாதிரிலாம் பாய்ச்சிக்க கூடாதுல்ல. நிறைய இடத்துல அந்த மாதிரி பாய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ஹெல்த்தி கோ-பேரண்டிங், ஹெல்த்தி மெத்தட் ஆஃப் கோ-பேரண்டிங்னா யூ அறவே ஒரு இம்பேக்டும் இல்லாமல் ஆக்க முடியாது. பட் அந்த இம்பேக்டை குறைச்சிக்கலாம் ஆன் த சைல்ட், ஆன் த சில்ட்ரன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி? ஓகே, இப்போ நிறைய இடத்துல இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்ணுற கேஸில் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து கஸ்டடின்னு வரப்போ, கஸ்டடி இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் மேட்டர். வென் யூ கோ டு கோர்ட் ஆல்சோ த ஜட்ஜ் எவ்ரி ஒன் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் அது வந்து கவனிப்பாங்க. ஸ்பெஷலாக தான் வந்து அது நம்ம வி ஹேவ் டு டேக் இன்டு a lot of things into consideration, especially the child's mental health, யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பார்க்கணும் கஸ்டடின்னு வரப்போ. But age also plays a very important role. Plays a lot of importance. முன்னதான் வந்துட்டு கண்டிப்பாக சின்ன பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக அம்மா கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆம்பளை பையனா கண்டிப்பாக அப்பா கிட்ட போயிடுவாங்க. நிறைய தப்பு கான்செப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இட்ஸ் நாட் நெசசரி, ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ நான் என்ன சொன்னது கோ-பேரண்டிங் அப்படின்னா வந்து a lot of them they treat it as a competition. இப்போ யாருக்கு அந்த பிள்ளை போகுதுன்னா நான் ஜெயிச்சிட்டேன், அவங்க கிட்ட அந்த பிள்ளை போயிடுச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன், நான் பிள்ளையை வாங்கிட்டேன்ல, அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்ல அப்படின்லாம் பேசுவாங்க. இன்னும் கோர்ட் முன்னுக்கே நின்று அந்த மாதிரி பேசி, எங்கள் முன்னுக்கே நின்று பேசி அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இஸ் தட் a revenge mode? Yeah, definitely. அவங்க வந்து அந்த பார்ட்னரை ரிவெஞ்ச் பண்ணுறது. I cannot go into details, but it was one of the case that I handled. So the mother had a child and then custody வந்து had to go to the father also. I mean joint custody la. So mother கிட்ட வந்து இவ்வளோ நாள், father கிட்ட வந்து இவ்வளோ நாள் அப்படின்ட்டு இந்த பையனுக்கு வந்து அப்போ ஒரு 3 வயசு இருக்கும். Quite young la, the boy was quite young. So father கிட்ட போனோன்னு the father took and he ran off. the child கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 6 months கோர்ட்டுக்கிட்டு போலீஸ் கேஸு போட்டு அப்படி இப்படின்னு ஷி டுக் பேக் த சைல்ட், ஷி மேனேஜ் டு கெட் பேக் த சைல்ட். ஸோ வந்தோன்னே திரும்ப கொடுப்பாங்களா, திரும்ப கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிகாஸ் ஷி வாஸ் கேட், திரும்ப கூட்டிகிட்டு ஓடிடுவாங்கன்னு. ஸோ அவர் தென் ஹீ புட் அ கேஸ் அகெயின்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ கோர்ட் சொல்லிட்டாங்க யூ ஹேவ் டு ஃபாலோ த ஆர்டர். நீங்கள் உங்ககிட்ட ஒரு வாரம் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட ஒரு வாரம் இருக்கணும், இந்த மாதிரி கூட்டிகிட்டுலாம் ஓடாதீங்கன்னு. ஸோ வி செட் ஓகே த சைல்ட் இஸ் வித் த மதர் நவ், பட் யூ ஹேவ் டு கிவ் டு த ஃபாதர் பிகாஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ த கோர்ட் ஆர்டர்னு. ஸோ இமோஷனலாக அந்த மதர் வாஸ் க்ரைங் த, பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, நான் கொடுக்க மாட்டேன் பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடி இருப்பாங்க. தென் த ஃபாதர் இஸ் லைக் கெட்ட வார்த்தையில் ஏசுறாரு கோர்ட்லேயே, தெரியுமா பிள்ளை என்கிட்ட கொடுத்தாவணும் அப்படின்லாம், பிகாஸ் அவரோட மைண்டில் வந்துட்டு ஹீ வாண்ட்ஸ் டு வின் இட்.
நான் எப்படி அவங்கக்கிட்ட கொடுக்கணும், நான் வாங்கிட்டேன் ஃபோனில் வந்து ஹீஸ் டாக்கிங் டு சம்மன் எல்ஸ், நான் அதுக்கிட்ட வந்து பிடுங்கிட்டேன், அந்த மாதிரி ஹீஸ் டாக்கிங்னோ. ஸோ இவ லைக் என்னடா நடக்குதுன்னு. பட் த லாயர்ஸ் ஹேவ் டு அட்வைஸ்லாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. பட் லக்கிலே அது ஒரு அளவுக்கு செட்டில் ஆகி இப்போ ஓகே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் அது மாதிரி ரொம்ப நடக்கும். பேரண்ட்ஸ் இவங்களுக்குள்ள ஈகோனால வந்துட்டு பிள்ளைங்களை பகடக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நானே ஆக்சுவலி நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இதுங்க நடுவில் மாட்டிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இவங்க போடுற சண்டையில் இங்கேயும் பார்க்கணும் பண்ணுறாங்க, அங்கேயும் பார்க்கணும் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் கிட்ஸ் சொல்ல முடியாது, they will miss their father, they want to see their father, sometimes they'll miss the mother. I don't know. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன நடக்கும்னா அவங்களோட இமோஷன்ஸையும் வந்து they'll spill it over the child. இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து தெரியாது அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு வந்து அது எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மா, அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசலாம், நீ அப்பாவை பற்றி பேசாத, அப்பாவை பற்றி நீ என்கிட்ட கேட்குற அப்படின்லாம் சொல்கிறப்போ த சைல்ட் வில் பி லைக் ஏன் தட்ஸ் மை ஃபாதர் வாட் அப்படின்னு இருப்பாங்க. சஸ்மே வீடியோ கால் பண்ணுறப்போ கூட இப்படி பயந்து ஏன்னா காட் ஆர்டர்லாம் இருக்கும், டெய்லி வந்து வீடியோ கால் பண்ணலாம் சைல்டை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹேவ் கிளையன்ட்ஸ் அவங்க சொல்கிறப்ப சொல்லிக் கொடுக்குறாங்க, வீடியோ காலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ டோன்ட் மேக் இட் ஹார்ட் ஆன் த சைல்ட். அவங்களுக்கு தான் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் ஓகே யூ டோன்ட் வாண்ட் ஹேவ் எனி திங் டு டூ வித் யுவர் ஸ்பவுஸ், இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், அது அவங்களோட இஷ்டம். பட் அந்த சைல்டோட இதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் ஸ்பாயில் ஆகும். டு அ பாயிண்ட் வந்து அந்த சில பிள்ளைங்க வந்து என்ன வயசு 5 வயசுலேயே வந்து ஆங்ஸைட்டி வந்துடுது, டிப்ரெஷன் வந்துடுது, 5-6 வயசுலேயே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க பிள்ளைங்க. இமோஷனலி தே ஆர் டேமேஜ். பார்க்குறப்ப என்னடா அப்படின்னு இருக்கும் வேணும். ஆனால் நம்மளால் அட்வைஸ் தான் பண்ண முடியும் கிளைண்ட்ஸ் கிட்ட, வேறு ஒன்றும் என்ன தான் நாங்கள் செய்ய முடியும். மேடம், ஐ வாண்ட் டு கிவ் an எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சுங்க, இவங்க வந்துட்டு அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு 6 வயசு, ஒரு பிள்ளைக்கு 7 வயசு. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு கரங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. கரங்கள் வந்து அபவுட் ஃபாதர், ஓகே, இவங்க வந்து அம்மா கூட தான் இருக்காங்க. யூ see how innocently they writing இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் இல்லை, பிரிஞ்சுட்டாங்க, எங்கள் அப்பா தூரமாக தான் இருக்காரு, நாங்கள் அவரை மிஸ் பண்ணுவோம், அம்மா கூட தான் இருக்கோம், ஆனால் மேம் அம்மா எப்போதும் சேடாக இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, we really want them to be together அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் எழுதியிருக்காங்க. யா, அது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலிக்குள்ளே உள்ள ஒரு பர்சனல் விஷயம்னே அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியல. அவ்வளோ வெடிப்பில் எழுதியிருக்காங்க, அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக எழுதியிருக்காங்க. அது எனக்கு கேட்ட ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஹவு மச் த கிட்ஸ் ஆர் இஃபெக்டட் அண்ட் தே ஜஸ்ட் pouring it out. சில நேரத்தில் வந்து இஃப் when comes to children, மேபி இப்போ லைக் யூஎஸ்லாம் வந்து கவுன்சிலிங் அதுக்கெலாம் போவாங்க. இங்கே வந்து அதெல்லாம் இருக்காது. ஆல் ஓவர்ஸ் வந்து தே ஜஸ்ட் ஓகே அம்மா அப்பா பிரிஞ்சிட்டோம், நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு. தே டோன்ட் டேக் த டைம் டு எக்ஸ்பிளைன் டு த சைல்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஒல்தோ நம்ம பிரிஞ்சிட்டா கூட ஓகே உங்களுக்கு வந்து ஹி ஸ்டில் யுவர் ஃபாதர், ஷி ஸ்டில் யுவர் மதர், அந்த மாதிரி வந்து மேபி தே ஹேவ் டு டேக் டைம், தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு த சைல்ட். பிள்ளைங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது தானே அவங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ் வந்து மென்டலாக அவங்க ப்ரிப்பேர் எஸ் அவங்களே வந்து தே ஆர் நாட், தே டோன்ட் ஹேவ் த மென்டல் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன். எப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க யூனோ தே கேன் ஹெல்ப் அவுட். See, let's go to the next one. The process எப்படி applications. Some okay, let's say a couple okay, gone lah, their relationship is gone. So பிரியறாங்க, அதோட முடிவு எடுத்துட்டாங்க, அதோட process என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. So there's 2 types of divorce lah, joint petition, single petition. Okay, joint petition வந்துட்டு it's basically both of you have agreed. That means the husband and wife have agreed. So okay, நம்ம மியூச்சுவலாக அக்ரி பண்ணி நம்ம பிரிஞ்சிரும் amicably இதில். ஸோ அதிலே வந்துட்டு இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி இருக்காங்கன்னா அதிலே வந்து யூ புட் யோர் டேர்ம்ஸ், எவ்ரிதிங் யோர் டேர்ம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு த லா நம்ம வந்து போட்டுருணும்ல. ஸோ இப்போ பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஓகே யார்கிட்ட வந்து ப்ரைமரி கஸ்டடி இருப்பாங்க, சே மதர் கூட வந்துட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. வீக்கெண்ட்ஸ் வந்து வி கோ டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஒரு 10 o'clock மார்னிங்லேருந்து ஒரு 6 o'clock ஈவினிங் ஆஃப் சண்டே யூஸ்வலி அந்த மாதிரி தான் போடுவோம். ஒரு சாட்டர்டே 10 o'clock மார்னிங், சண்டே 6 o'clock திரும்ப கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்ட்டுன்னு. அது வந்து வி லைக் அழகாக பேசி வி கெட் இன் டு த டேர்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணோன்னே அண்ட் தென் யூ ஃபைல் இட் இன் கோர்ட். யூ புட் இதெல்லாமே ஒரு டேர்ம்ஸாக போட்டுட்டு யூ ஃபைல் இட் இன் கோர்ட். ஒரு டேட் தான் வரும், ஹியரிங் டேட்னு ஒரு நாள் தான் வரும். தென் வி கோ டு கோர்ட். அவங்க 2 பேரும் வரணும், 2 சார்பும் வரணும். ஏன்னா வந்துட்டு ஜட்ஜ் முன்னுக்கு யூ ஹேவ் டு டெல் வி வில் ரீட் அவுட் த டேர்ம்ஸ், த லாயர்ஸ் வில் ரீட் அவுட் த டேர்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஜட்ஜு கேட்பாங்க அவங்ககிட்ட ஸ்துஜு தானே அப்படின்னு. ஓகே ஸ்துஜுனானே okay done. Then you file in the degree NISA and everything. In about 6 to 8 months இதெல்லாம் you can get it done. So the whole process ஒரு 1 year சொல்லலாமா? Less than that if it's joint petition, you're not fighting. So நான் என்ன ரொம்ப ப்ராப்ளம் வரும்னா when it comes to single petition. Single petition is when only one party is filing it. ஸோ அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு ஃபைல் பண்ணுறாங்க. they cannot get into the amicable terms.
பிள்ளை என்கிட்ட தான் இருக்கணும், இல்லை பிள்ளை அவங்க கிட்ட தான் இருக்கணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு காசு மெயின்டெனன்ஸ் வேணும். அதில் வந்து நிறையா வந்துட்டு they will be fighting. ஸோ ஒரு இது அதுக்கு வந்து the process is very long. You have to go for JPN counselling first. அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீ ரிக்விசிட்ல 3 வாட்டி வந்து கவுன்சிலிங் போகணும். அங்கே வந்து அவங்க பேசி பார்ப்பாங்க, கவுன்சில் பண்ணி பார்ப்பாங்க. முடியலன்னா ஓகே திடாபுலி டிடாமைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தட்ஸ் when ஆல் யோர் சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னால் டர்ட்டி லாண்ட்ரி வில் பி கம்மிங் இன்லா. ஏன்னா அது பெட்டிஷனில் we have to file in what's the reason, ஏன் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம போடுவோம். ஜாயிண்ட் பெட்டிஷன் we don't have to put all that. We just say both of them வந்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி வரோம். தென் பிள்ளைங்க வந்துச்சுன்னா பிள்ளைங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி வருவோம். ஸோ இட் பிகம்ஸ் வெரி மெஸ்ஸி. ஸோ எல்லாம் என்கிட்ட வரப்போ வந்து ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு சே ட்ரை டு கோ ஃபார் ஜாயிண்ட் பெட்டிஷன். உங்களுக்கு அவங்க கூட பேச பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லாயர்ஸ் மூலமாக நம்ம பேசிக்கலாம். பட் ட்ரை டு கம் இன் டு லைக் வின் வின் சுச்சுவேஷன். இங்கே சிங்கிள் பெட்டிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ். இட்ஸ் கோயின் டு பி அ வெரி லாங் ப்ராசஸ், கேன் கோ அப் டு 2 years 3 years அந்த மாதிரி கூட கோர்ட்டில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபால்சிஃபை பண்ணி கூட செய்கிறாங்க தானே? ஃபால்சிஃபை பண்ணலாம், கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான். யூனோ கிவிங் அ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் டு கோர்ட், அது ஒரு பெரிய ஒரு பெர்ஜரி கேஸ் ஆயிருமே. அது வந்து ஒரு தனியாக என்னத்துக்கு யூ வாண்ட் டு கெட் இன்டு ட்ரபிள் ஃபார் தட். கல்யாணம் பண்ணுறதோட இந்த விவாகரத்து பண்ணுற ப்ராசஸ் இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆஃப் கோர்ஸ். சரி, ஒரு பர்சன் எத்தனை தடவை டிவோர்ஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு மலேசியாவில் அந்த மாதிரி லிமிட்லாம் இல்லை. இல்லை, எத்தனை தடவைனாலும் கல்யாணம் பண்ணலாம், எத்தனை தடவைனாலும் டிவோர்ஸ் பண்ணலாம். அதுக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்களா, உங்களுக்கு தானே டைம் வேஸ்ட்டு. கேட்டுச்சு தானே சார்? என்னது எத்தனை தடவைனா சொல்லியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிலாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நமோ நாராயண். டைப்ஸ் ஆஃப் டிவோர்ஸ் கேஸ் பற்றி பேசுவோமே. சில பேர் வந்து எஃப்ஏனால நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸ்லாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே, சில வித்தியாசமான கேஸ் இருக்குது. அது முந்தி வித்தியாசமான கேஸு, ஆனால் இப்போ இது நார்மல் ஆயிடுச்சு. அதாவது ஸ்பவுஸ் வந்து பைசெக்சுவலாக இருக்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் நத்திங் நியூ. இது வந்து நம்மளோட எல்லாரையிலே வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த செக்ஷன் ஏற்கனவே இருக்குது. ஸோ ஓகே, கேஷுவலாக சொல்லலாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் த செக்ஷன். அதில் வந்து ஒன் ஆஃப் இட் வந்துட்டு த திங் கேன் பி நலிஃபைட், த மேரேஜ் கேன் பி நலிஃபைட் இஃப் த பர்சன் வாஸ் இம்பார்ட்டன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒன் ஆஃப் த இது வெனேரியல் டிசீஸோட அந்த ஸ்பவுஸ் இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா தே ரிஃப்யூஸ் டு கன்சூமேட் த மேரேஜ். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்சோ கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்லாம். ஸோ அதுனா வந்து வி கோ ஃபார் நேராக வந்து எனால்மெண்ட் நலிட்டின்னு போயிடுவாங்க. அது கொஞ்சம் வேறு, இட்ஸ் மோர் லைக் அ ஜாயிண்ட் பெட்டிஷன், பட் இட்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட்ல. ஆனால் எல்லா இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி ஓகே என்னால் பண்ணிட்டாங்களே என்னோடய மேரேஜை, தட் மீன்ஸ் நான் திரும்ப சிங்கிள் ஆகிட்டேனான்ட்டுன்னு சிங்கிள் ஸ்டேட்டஸ் வராது திரும்ப. அது வந்து another thing I have to informல. நிறைய பேர் கேட்பாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னா ஐ வாண்ட் மை சிங்கிள் ஸ்டேட்டஸ் பேக். அது வராது. இன்னும் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டா அங்கே வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ்னு போட்டிருக்கோம், ஜண்டுன்னு வரும், ஜண்டு இல்லை டூடுன்னு வரும். லேடிஸ்னா ஜண்டு, மென்க்குனா டூடுன்னு வரும்ல. அங்கே வந்து திரும்ப வெளியூர் போனால் நம்ம சிங்கிள் தானே. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கெட் மேரிட் அகெயின் அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், இப்போ ஆஸ்திரேலியா போகிறீங்க, யூ வாண்ட் டு கெட் மேரிட், யூ ஹேவ் டு கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் JPN சேயிங் தட் நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேட்டஸ். பட் இதுதான் வரும் அந்த சர்டிஃபிகேட். அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அங்கே யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் இட் அகெயின். ஓட முடியாது, ஒளிய முடியாது. எஸ், நிறைய பேர் வந்து ஓடிறாங்க, இப்போ வெளிநாட்டுக்கு வந்து போயிடறாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, எனக்கு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, பட் ஐ வாண்ட் டு கெட் அ டிவோர்ஸ். கேன் பி டன், ப்ராசஸ் இஸ் லாங்கர், பட் இட் ஸ்டில் கேன் பி டன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இப்போ லெட்ஸ் சே கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது எந்த ஒரு வித்தியாசம் தெரியல, ஆனால் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தென் the girl find out the husband is gay. ஸோ ஷீ இஸ் அப்ளையிங் ஃபார் டிவோர்ஸ்னு வச்சுக்கோமே. அந்த ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிருமா, இல்லை ஸ்டில் அந்த காய் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கிடைச்சா என்ன? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹவு ஷி ஃபைண்ட்ஸ் அவுட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து சொன்னல ரிஃப்யூசஸ் டு கன்சூமேட் த மேரேஜ் அப்படின்னு. அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களே அந்த ஒரு கிரவுண்ட்ஸை போட்டு ஷி கேன் ஃபைல் இட் இன் கோர்ட்லாம். அவங்க இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹி வாண்ட்ஸ் டு ரிப்ளை என்ன சொன்னாலும் சொல்லலாம். பட் அந்த ரீசன் அங்கே இருக்குது. he has to defend himself la. But இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து அவங்க ரொம்ப கோர்ட் வந்து ரொம்ப இழுக்க மாட்டாங்க. ஓகே, இஃப் திஸ் இஸ் த சிச்சுவேஷன் கிராண்ட் பண்ணிடுவாங்க டிவோர்ஸ். நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் எது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது? ரொம்ப ப்ராமினன்ட் மோஸ்ட்லி வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க, பிள்ளைங்களாம் இருக்கும், அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க.
ஃபாதர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. எஃப்ஐ எஃப்ஐ இருக்கும், மோஸ்ட்லி எஃப்ஐலாம் வச்சுக்கலாம். அவங்க இன்னொருத்தவங்க சில பேர் வந்து தைரியமாக கல்யாணமே பண்ணிடுறாங்க, இன்னொரு கல்யாணமே பண்ணிடுறாங்க இவங்களை டிவோர்ஸ் பண்ணாமல். நிறைய பேர் கால் பண்ணுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் இருக்குதுன்னு. ஆக்சுவலி தி செகண்ட் மேரேஜ் இஸ் நாட் வேலிட். அது வந்து நம்ம என்ன மலேசியன் சட்டப்படி வந்துட்டு சிவில் லா படி வந்துட்டு as long as அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்க வந்து லீகலாக டிவோர்ஸ் பண்ணாத வரைக்கும் the செகண்ட் மேரேஜ் இஸ் நாட் வேலிட். கொஞ்சம் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் அதான் முதல்ல கேட்டீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங் எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணலான்னு வேறு கேட்டீங்க இதுலேயே. எஸ், அதையும் நோட் பண்ணிக்கணும். நிறைய வாட்டி கல்யாணம் பண்ணலாம், பட் யூ ஹேவ் டு ப்ராப்பர்லி லீகலி டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் அடுத்த கல்யாணமே பண்ண முடியும். முஸ்லிம்ஸ் allowed to have அதுக்கும் நிறைய இதுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேச வேணாம், என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். சந்தோஷமா சந்தோஷம் தான் உங்களுக்கு கோல் அடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்க. சரி, உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கலாம். முதல்ல ஆக்சுவலி நம்ம பேசி இருந்தது தான் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்லாம் வச்சு வந்துட்டு பேக்ரவுண்ட் செக்கிங்லாம் பண்ணுறாங்களே. ஐ மீன் அது எனக்கு கூடா பேடான்னு தெரியல. சரி, கூடா பேடான்னு என்ன பார்க்கறதுக்கு முன்னே ஒரு சிறிய ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருமா? அதுக்கு முன்னாடி நம்மது சட்டம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாது சார். தெரியாதா? என்ன இது முக்கியமாக சீசன் 1 நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்கவி புத்திக். இவங்களோட அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணுங்கள். அவங்களோட ஒரு காணொலி இதோ. அழகான சட்டை. நம்மளுக்கு மோர் தென் 1 year வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க, பார்கவி புத்திக். அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல. நன்றிக்கு பதிலாக நீங்கள் இன்னும் நிறைய சட்டை கொடுங்க, அவங்களை பற்றி நாங்கள் ஷோர் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. தமன் ஈக்வீன் பார்க் ஸ்ரீகமங்கன் ஏயோன் மால், அதுக்கப்புறம் புக்கிட் ராஜா கிளாங் ஏயோன் மால் 2 இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் மீடியா போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், வாங்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சொல்லிட்டு பல விதமான கலெக்ஷன்ஸ். குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏராளமான கலெக்ஷனுங்க சார். எனக்கு மட்டும் குழந்தை இருந்துச்சு, நான் பார்கவி புத்திக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதனாலதான் ஒரு கேஎஸ் ஓடிட்டு இருக்கு தெரியும். சரி, ஓகே. ஒரு சந்தேகத்திலேயே நான் தலையாடிக்கிட்டு இருக்கேன். சரி, பக்கத்துல இவங்கள்ட்ட கேட்போம். கேஸ் நிறைய கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலேயே ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கேன் யூ ஷேர் வித் அஸ்? ரியல் லைஃப் கேஸ். நீங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணணும்னா எங்கள்கிட்ட ப்ளீஸ். 1-2 இருந்தா சொல்லலாம், நிறைய இருக்குது. நீங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லுது நம்ம கம்யூனிட்டியில் தானே சொல்கிறீங்க? ஓகே, இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாமா? எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேடம். இந்த கேஸ் சொல்லும்போது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு லைக் காமனாக இதுதான் வந்துட்டு நார்மலாக இதனால தான் விவாகரத்து நடக்குது அப்படி சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு குட் பி லைக் இதனால கூட விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் இந்த 2 மாதிரியும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க. 2மே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த 2வது சொல்கிறீங்களா? இதுக்கு கூட போய் டிவோர்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு? இதுக்கு கூட போய் டிவோர்ஸ் பண்ணுறாங்களான்னு நிறையா இருக்குது. இது வந்து நான் பார்த்த கேஸ் இல்லை, பட் இது உண்மையிலேயே வந்துட்டு நடந்த ஒரு விஷயம் இல்லை. இது ஐ திங்க் கொஞ்சம் ஃபேமஸாக கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணோன்னே வந்துட்டு அப்போ தான் கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு மாப்பிள்ளை எப்படி வராங்க. ஸோ காடி இருக்கும்ல, பொண்ணு கடி மாப்பிள்ளை கடி அப்படின்னு போவாங்கன்னு. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன தகராறு, யார் கடியில் போகிறதுன்னு. பொண்ணு கடியில் போகிறதா மாப்பிள்ளை கடியில் போகிறதா அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு வாஸ் லைக் ஓகே நான் பொண்ணு கடியில் தான் போவேன் அப்படின்ட்டு. மாப்பிள்ளை வாஸ் இல்லை எங்கள் கல்யாணம் ஆச்சு எங்கள் கடியில் தான் போனோம். அங்கே ஒரு சண்டை வந்து ஏதோ ஒரு வாய் தகராறு வந்து இந்த ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ஸ்லாப் த ஒய்ஃப் அண்ட் எவ்ரி திங் தென் அப்பயே சரி வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக காடியில் போயிட்டு அதுக்கப்புறம் they went for divorce. இல்லை, இப்போ எனக்கு உண்மையிலே தோணுது இதனால கூட விவாகரத்து பண்ணுறாங்களான்னு. அதுதான் எனக்கு கேட்டப்பே அசலாவே நான் கேட்குறப்ப இதுக்கெல்லாம் கூட பண்ணுறாங்களா? அப்போ என்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க? இன்னும் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு. அது ஒரு ப்ளஸ் தாங்க. நல்ல வேலை எல்லா விஷயம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. Yeah, but you still went through the whole thing and you 100,000 இன்வெஸ்ட் பண்ணி correct 100,000 இப்பெல்லாம் வந்துட்டு 100,000 போறாங்க. இந்த பிரச்சனையா? 100,000 வருது அப்ப? Yes 100-150 because நாங்க வந்து கல்யாணம் அப்படி டிவோர்ஸ் பண்றப்ப sometimes they'll come and they'll ask ரொம்ப very fast like கல்யாணம் பண்ணி ஒரு 1 year 2 yearsல அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணா நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் எங்களால் வந்துட்டு we can claim back or not the காசு என்ன சிவாஜி இதெல்லாம் ஸோ claim பண்ணும். ஒருத்தவங்க வந்துட்டு very very
அக்யூரேட் இது 151,000 எங்கள் சைட் வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். வி ஒன் பேக் தட். உங்களோட கமிஷனும் சேர்த்து சொல்கிறீங்களா? இல்லை சரி, டிவோர்ஸ் கேஸ்க்கு என்ன காஸ்ட் வரும் சொல்லலாமா? ஆமா, சும்மா Cost சொல்லுங்க. ஓகே, அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜெனரிக்கா சரி. தெரிஞ்ச ஜாயிண்ட் ஃப்ரெண்ட் பெட்டிஷன் ஒருத்தர் கேட்டாங்க அதுதான். சரி, ஜாயிண்ட் பெட்டிஷன் வந்து பிகாஸ் இட்ஸ் ஐ ஒன்ட் சே இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பட் ஐ வில் சே இட்ஸ் லெஸ்ஸர் ஒர்க்னு கூட சொல்ல முடியாது. பேப்பர் ஒர்க் வந்து கொஞ்சம் குறவு, த டைமிங் வந்து கொஞ்சம் குறவு. பட் இப்போ லைக் ஐ சே டு கெட் தட் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி 2 பேருமே வரதுக்குனே அதுக்கு முன்னுக்கே நாங்கள் நிறையா வேலை செய்வோம். இவங்க சைடுக்கு பேசுவோம், அவங்க சைடு பேசுவோம், லாயர்ஸ் வச்சுட்டா இன்னும் பிட்வீன் லாயர்ஸ் வில் பி டாக்கிங், வில் பி ஃபைட்டிங் அமாங் லாயர்ஸ், அது நிறையா நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு ஒன்ஸ் வி வாண்ட் டு ஃபைல் அண்ட் எவ்ரி திங்னாலே அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். So about joint petition வந்து around like what 6 to 7,000 people lawyers they charge 6 to 7,000, but that's for full amount. That means அந்த எடுத்து டிக்ரி நைஸாய், நாட் ஒன்லி த ஆர்டர், டிக்ரி நைஸாய் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு சிஜில் முத்லா அதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல. அதெல்லாம் லாயர் ஃபீ 6 to 7,000. That includes the court filing charges. ஏன்னா என்ன நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இவ்வளோனா court filing chargesே நிறையா இருக்குது. ஏன்னா each document வந்து when it comes to high court it's about 200 ringgit, 400 ringgit, 600 ringgitலாம் வரும் depending on the documents. Petition எல்லாமே very expensive. So when we include all that, we have to include அதெல்லாம் என்ன காஸ்ட் தானே. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய சார்ஜஸ் இல்லைங்க. கல்யாணத்துக்கு 150 போடுறீங்க, பெரியதுக்கு மட்டும் அது நடக்கும். நீங்க என்ன என்கரேஜ் பண்றீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா விலையை ஏற்ற சொல்றேன். அப்பதான் பண்ண மாட்டேங்க. 6,000 தான் சக்கு சக்குன்னு எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க 6,000. ஆனால் அதுக்கு முன்னுக்கு தான் சொல்லியிருப்பாங்க நான் கல்யாணத்துக்கு 50,000 போயிருச்சுன்ட்டு. ஒன்றும் யோசிக்க மாட்டேன், சரி என்ன சொல்றது வந்துட்டாங்களே, இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் I'll say that's the charges la what to do. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும்ல the work and hassle you all going through that. Because நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து என்ன நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா வாட் ஐ ஆல்வேஸ் லைக் டு டெல் வென் சிம்பிளாக ஒரு லாயர் வேலை என்னதுன்னு சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால், we are basically taking your problem and making it ours. உங்கள் பிரச்சனையை எடுத்து நாங்கள் எங்களோடய ஆக்கிக்குவோம். தென் உங்களுக்கு சார்பாக we are fighting it. லீகலாக நம்ம வந்து சண்டை போடுறோம். சஸ்மே அவங்களுக்கே அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இங்கே நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு போயிடும் கோர்ட்டில் லாயர்ஸ் கூட. இன்னும் வில் பி ஃபைட்டிங். இந்த லாயருக்கு 2 லாயர்ஸ் சண்டை போட்டுக்குவோம். இன்னும் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க யார் ஷீஸ் மை கலீக், பட் வில் பி ஃபைட்டிங் வித் ஈச் அதர் ஃபார் த கிளையன்ட்ஸ் சேக். ஸோ அவங்களோட ஆல் தியர் ப்ராப்ளம் வில் பி ஆன் அவர் ஹெட். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் வி டூ நீட் சம்திங்ல, அதுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு அதுக்கெலாம் வி டூ நீட் சம்திங். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆல்சோ I'll be working. கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு. I'll still work. ஓகே பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு I'll still do the work. எடுத்து நான் செய்வேன். எனக்கு இப்போயே எனக்கு ஒரு லெட்டரை டிராஃப்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? I say ஓகே ஃபைன், இஃப் உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுதுன்னா I'll do it, I don't mind. அப்படின்னு ஜெனரல் பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா லாயர் மேலே, இந்த லாயர் என்னை கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க. தக்கான் பண்ணிட்டாங்களா இன்னும் லாயர்ஸ்னாலே கோல்ட் டிகர்ஸு, லாயர்ஸ்னாலே காசுக்காண்டி தான் வேலை செய்கிறாங்க எல்லாருமே. ஐ மீன் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வி ஆல் ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி தானே. இப்போ ஒரு கார்ப்பரேட் ஒர்க்லேயும் நம்ம போய் வேலை செய்கிறோன்னா அந்த சம்பளத்துக்காண்டி தானே வேலை செய்கிறோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு திஸ் இஸ் அவர் ரைஸ் போல், இதுதானே நாங்கள் வந்து வாங்குகிற சம்பளம். ஸோ என்ன நீங்கள் காசுக்காண்டி செய்கிறீங்களா? காசுக்காண்டி தானே நாங்கள் செஞ்சாகணும், வேறு என்னத்துக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் எவ்ரி திங். வி ஆர் நாட் ஜஸ்ட் அ லாயர். நம்ம சஸ்மே அப்பப்போ திடீர்னு பார்த்தா கவுன்சிலர்ஸ் ஆயிடுவோம். அவங்க கால் பண்ணி அழுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, சரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு, இந்த மாதிரி யூ திங்க் அபவுட் த ஃப்யூச்சர் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்புறம் வந்து சில நேரத்தில் வந்துட்டு வி ஹேவ் டு லைக் கைடன்ஸ் கவுன்சிலர் மாதிரி கூட ஆயிடுவோம். நிறைய வந்து வி ஹேவ் டு வேர் மெனி ஹேட்ஸ் ஸோ ஸோ அதெல்லாம் இருக்குது பார்ட் ஆஃப் இட். பாலா, நீங்கள் முதல் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட் சொன்னீங்களே, ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கொஸ்டின்ஸ் கிளியரிஃபை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸோட எக்ரிமெண்ட் லெட்ஸ் சே நீங்கள் வந்து எப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு பிறகு தான் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் அ நார்மல் இது மாதிரி. அதுக்கு வந்து தனியாக வந்து மெட்ரிமோனியல் அசெட்ஸ் அண்ட் டிவிஷன் அப்படின்ட்டுனா அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கோ பை தட் லா. அது வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். வென் சில இது வந்து பிஃபோர் மேரேஜ் வாங்கினதா, ஆஃப்டர் மேரேஜ் வாங்கினதா. ஸோ ஈவன் பிஃபோர் மேரேஜ் சில மிஸ்கான்செப்ஷனாக நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன், ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டு. பட் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த வீட்டில் ஒன்றா இருந்தீங்க, ஸோ அந்த வீட்டில் தான் இருந்தீங்கன்னா அது வந்து மெட்ரிமோனியல் ஹோம் ஆயிரும். ஸோ ஓகே அவங்க எதுவுமே கொடுக்கல காசு, நான் ஒண்டி தான் வந்து மந்த்லி வந்து காசு கட்டிக்கிட்டு இருந்தேன், ஸோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் வராது. ஸோ யூ ஹேவ் டு சே யூ ஆர் மேரிட் ஃபார் 10 years.
10 years வந்து அவங்க ஓகே ஐ வில் கோ பை இதில் ஒய்ஃபுக்குன்ட்டுன்னு நான் பேசுகிறேன். ஸோ ஒய்ஃப் வந்துட்டு வேலையை விட்டுட்டாங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்துருச்சு, ஸோ பிள்ளையை பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டுட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்கண்ணே. ஆனால் மிஸ்கான்செப்ஷனாக அவங்க வீட்டில் தான் இருக்காங்கண்ணே. ஆனால் வீட்டிலேருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. தேர் மேனேஜிங் த ஹவுஸ் ஸோ தட் இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் த ஹஸ்பண்ட் டு கோ அவுட் அண்ட் ஒர்க். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். Under the family law வந்து the court recognizes it as a contribution to the household, not necessary monetary. So அவங்க வந்து அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறாங்க, வீட்டை பெட்டர் ஆக்குறாங்க, betterment of the house, betterment of the spouse. ஸோ இப்போ இவங்க வீட்டில் இருந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு மன நிம்மதி இருக்குது. நான் வேலைக்கு போவேன், நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் வந்துட்டு வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே. ஸோ அதெல்லாம் வந்து தே கன்சிடர் இட் as a contribution to the household also. ஸோ இப்போ வந்து 50-50ன்னு போகலனா கூட பிரிக்கலைனா கூட மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஆச்சும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க as a contribution. That means what I'm calling is அந்த matrimonial assetலேருந்து ஒரு 20% ஆச்சும் வந்து sometimes the wife can get. பட் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்னோட பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் பற்றி தெரிஞ்சாகணும். பிகாஸ் எனக்கு ரொம்ப நாளாவே அது ஒரு மாதிரி தப்பாஸாக இருக்குது. உங்களை யாராச்சும் வந்து அப்படி இல்லைங்க, இட்ஸ் லைக் இன்வேடிங் சம்மன்ஸ் ப்ரைவசி. ஓகே. And we don't know whether all this private investigator, whether they are qualified one, அது வந்துட்டு when you bring it to court you have to show that you are a licensed private investigator. அது நம்ம qualification நம்ம கேட்போம். Yes, நம்ம வந்து of course அவங்களை வந்து விட்னஸாக கூப்பிடுவோம் when it goes for trial, and then அவங்க வந்து private investigator ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்கன்னா that person has to come to court and give அவங்க விட்னஸாக வருவாங்க கோர்ட்க்கு. ஸோ as lawyers வந்துட்டு இப்போ அதர் சைடாக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து cross examine பண்ணுறோம், we will question their qualification. எடுத்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, இங்கே லைசன்ஸ் காட்டுங்க, you have to produce your license and thing. அதெல்லாம் இல்லைன்னா we will definitely reject the whole அந்த ரிப்போர்ட்டையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். we say we will request the court you cannot use that report because they are not a licensed private investigator. So it will equal as harassment இல்லை stalking அந்த லெவலுக்கு போயிடும். ஏன்னா அவங்க வந்து he's not a licensed, he or she is not a licensed private investigatorல. ஸோ அவங்களுக்கும் வந்து சர்டன் லெவல் தான் இருக்குது அவங்களால செய்ய முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா அப் டு த கார்ட் ஹவுஸ் தான் அவங்களால ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். உள்ளுக்கு வந்து அவங்க போகக்கூடாது. அவங்க ஆக்சுவலி அது தாண்டி போனால் வந்துட்டு அது அவங்களுக்கு வந்து லீகல் இம்ப்ளிகேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு கல்யாணத்துக்குள்ளே வேறு எதுங்களா? இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள இந்த மாதிரி செக்கிங் மேட்டர்லாம் நடக்குது. இப்போ தான் உங்கள் ஸ்டோரிக்கே வரீங்க நீங்கள். இது லீகலாக செல்லுமா? இது ரைட்? ஓகே, வாட்ஸ் த பர்பஸ்? சொல்லுங்க, வாட்ஸ் த பர்பஸ்? இப்போ இல்லை நான் திரும்ப நான் கேள்வி கேட்குற மாதிரி. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பர்சன் மேலே எதுவும் சந்தேகத்தினால தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ஃபேமிலி லாயர்ஸாக பார்க்குறப்ப நம்மளோட திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ். அப்போ தானே யூ ஆர் கோயிங் ஃபார் டிவோர்ஸ். ஸோ பிஃபோர் மேரேஜ்னு போகிறப்ப மேக்ஸிமம் என்ன அவங்க வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்கன்னா லா படி பார்த்தா வந்துட்டு ரொம்ப அங்கே வந்து கேஸ் இல்லை. ஏன்னா இதில் தான் வந்து அடால்ட்ரின்னு வரும். டிவோர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டா தான் வந்து கன்சிடர் அடால்ட்ரின்னு வரும். கல்யாணத்துக்கு முன்னுக்குன்னா மேக்ஸிமம் யூ கேன் கோ ஃபார் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் டு மேரேஜ். அதுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ த ஒன் பீங் இப்போ வந்துட்டு இவர் வச்சுங்களேன், இவர் வந்துட்டு ஒரு பொண்ணு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் செக் பண்ணுறாங்க. இனிய ஆமாம், பார்த்துட்டு இவர் கந்தோயிட்டாரு. ஓகே, கந்தோயிட்டு இவருக்கு அந்த பொண்ணு மேலே செம்ம காண்டாயிருது. இப்போ இவர் அந்த பொண்ணு மேலே கேஸ் போடலாமா? என்னதுன்னு? பிகாஸ் அந்த பொண்ணு ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இன்வேடிங் பிரைவசி, ஹராஸ்மென்ட், அந்த ஹராஸ்மென்ட். ஓகே, அதில் நிறைய இருக்குது. ஹெரஸ்மெண்ட்னாலும் அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களை ஹெரஸ் பண்ணாங்களா அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து யூ ஹேவ் டு சி. அது வந்து ஹெரஸ்மெண்ட்னா ஸ்டாக்கிங்னால லைக் ஐ சே இஃப் இட்ஸ் அ லைசன்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னா அதையும் பார்க்கணும் என்ன வாட்ஸ் த பர்பஸ் அப்படின்னு. ஸோ லைசன்ஸ் இப்போ அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நோ லைக் லீகலான கனெக்ஷன்ல ஒரு சைட்ல உள்ள ஒரு ஃப்ரெண்டு தான் வச்சுங்களேன், கேர்ள் ஃப்ரெண்ட் சொந்தோ தான் பின் குறிப்பெல்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ அதனால கேட்குறேன். ஸோ அதனால இவருக்கு ரைட்ஸ் இப்போ வந்து லைசன்ஸ்ட்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அதை தே ஹேவ் டு ஃபாலோ. ஸோ சில விஷயம் தே வில் கிவ் த ரிப்போர்ட் பட் யூ கேனாட் பப்ளிஷ் இட் டு எனி ஒன். ஸோ அதுக்கு மேலே அவங்க அது அடுத்த ஸ்டெப் எடுத்து இங்கே பாருங்கள் அவங்க இங்கே போயிருக்கிறாங்க கிளப்புக்கெலாம் சொந்தோலா கிளப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் போஸ்டிங் இட் ஆன்லைன், தென் தே ஆர் கிராசிங் த பவுண்ட்ரி. அது வந்து டெஃபமேஷன் அதெல்லாம் பண்ணலாம். அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க சொல்கிறாங்க இல்லை என்னோட இதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் த பர்சன் ஐ எம் கெட்டிங் மேரிட் வந்துட்டு நல்லவராக இருக்காரா இல்லையா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் அப்படின்னா இட்ஸ் அ கிரே ஏரியா. பட் லீகல் இம்ப்ளிகேஷன் பார்க்குறப்ப ரொம்ப இல்லை. எது கீழே அவங்கள
இது பண்ணுவாங்கன்ட்டுன்னு ஃபேமிலியில் அப்படி பார்த்தா ரொம்ப இல்லை. லைக் ஐ சே இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கிரிமினல் கேஸ்னால் அது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆயிரும். அதுவும் வந்து இஃப் லைக் ஐ சேட் சே உங்களை ஹெராஸ் பண்ணுறாங்க, உங்கள் காடி முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க, இல்லை யூ ஃபீல் லைக் என்டேஞ்சரிங் யுவர் செல்ஃப், உங்களுக்கு வந்து உங்கள் சேஃப்டிக்கு கன்சர்னாக இருக்குதுன்னா அது வந்து வேறு மாதிரி ஆகும்ல. இல்லை இப்போ நம்ம கான்வர்சேஷன்லேயே நான் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணேன். எந்த ஒரு வியூ இருந்தாலும் ஒரு விமன் சைட்லேருந்து ஒரு சொந்தமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மென் சைட்லேருந்து இருக்கு மேபி பிகாஸ் மென்ஸும் நல்ல ஒரு நான் விமனால மேபி அது மாதிரி யோசிக்கிறேன் போல இருக்குது. சாரி, பட் இருக்குது என்னோட கேசஸ் நிறைய வந்து ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் கிளையன்ட்ஸ் ஆன் த ஹஸ்பண்ட் சைட் ஆல்சோ. ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் கிளையன்ட்ஸ். நான் வந்து இவங்க ஒய்ஃப்க்கு தான் நான் ரிப்ரசென்ட் பண்ணுவேன், ஹஸ்பண்டுக்கு தான் ரிப்ரசென்ட் பண்ணுவேன்னு இல்லை. யார் ரெண்டு சைட்லேயும் பாவப்பட்ட ஜென்மங்கள் இருக்காங்க. ஆக்சுவலி ஐ ஹேவ் கேசஸ் வேர் ஐ ஃபீல் லைக் வென் ஐ சி த சிச்சுவேஷன் ஆல்சோ ஐ ஃபீல் இவர் நல்லவராக தான் இருக்காரு, இவரெல்லாம் யூனோ இவர் ஹஸ்பண்டாக கிடச்சது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் ஹீ வாஸ் லைக் வேலைக்கு போவார் வருவார், வீக்கெண்ட் ஆனால் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அவர் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு சமைக்க கூட மாட்டாங்க, நான் வந்து வேலை முடிஞ்சு வந்து சமைச்சு கொடுப்பேன், பட் ஸ்டில் ஷி தப்பா சத்தி அந்த மாதிரிலாம் இருக்குது. தென் ஷி வில் கம்பேர் வித் த நெய்பர், அவன் பாருங்க வீக்கெண்ட்லாம் வந்து போச்சை கழுவிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்களாம். எல்லாம் இருக்கும்போது அருமை தெரியுது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஸோ அப்போ கூட அவர் நிறைய விஷயத்துக்கு சரி பரவாயில்ல, ஏன்னா ஹி வாஸ் லைக் ஒர்க்கிங் கேரில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு ஹி வாஸ் டயர்ட் அண்ட் எவ்ரி திங் பரவாயில்ல. அண்ட் ஷி வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வீட்டில் இருந்துட்டு பண்ண. தென் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கே ஏதோ உங்கள் ஷி கேம் அப் வித் சினேரியோ தட் ஹீஸ் பீங் அன்ஃபேத்ஃபுல் அப்படி இப்படின்னு அவங்களா ஒரு சினேரியோவில் வந்துட்டு பிகாஸ் ஆல் திஸ் வென் யூ ஆர் கிளைமிங் தட் பர்சன் இஸ் அன்ஃபேத்ஃபுல் அண்ட் எனிதிங் யூ ஹேவ் டு ஹேவ் எவிடன்ஸ். So their WhatsApp messages, photos that and the spouse எடுக்கிறது அது evidence to what degree also there is. ஏன்னா அதுவும் ப்ரூவ் பண்ணணும்ல லீகலா. ஓகே, எவிடன்ஸ் இல்லாத சினாரியோ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. I have heard some cases where the husband is very narcissistic. இப்படி ஒரு கேரக்டர். இது எப்படி இந்த வைஃப் வந்துட்டு முன்னெடுத்து வைப்பாங்க? You mean domestic violence அந்த மாதிரியா? இது வந்து மூளை மென்டல் அபியூஸ்லாம். மென்டல் அபியூஸ் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரீசனாக கொடுக்கலாம். ட்ராமா, மென்டல் அபியூஸ். ஸோ அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி அதை அவங்க வேலிடேட் பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏதாச்சும் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் அது என்ன செய்யலாம்னா இஃப் ஷீ சஃபரிங் ஃப்ரம் சே டிப்ரெஷன், அவங்க அதனால வந்து அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுதுன்னா we will always say you go and see a counselor. You go for counseling, you go for the psychological report, we will get the psychological report. அதே வந்து பார்ட் ஆஃப் த எங்களோட டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். இந்த ரீசனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ட்ராமடைஸ் ஆகிட்டாங்க, இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஷி சஃபரிங். சம் ஆஃப் டைம் கல்யாணத்துக்கு முன்னுக்கு நல்லா தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து we will attach as supporting evidence. இவர் கல்யாணம் பண்ணனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளைம் தட் யூ வாண்ட் டு கோ ஃபார் தட் யூ ஹேவ் டு ஹேவ் லைக் ஐ சே ஸ்ட்ராங் எவிடன்ஸ்ல எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து கொஞ்சம் எவிடன்ஸ். இப்போ அடிக்கிறது வந்து இட்ஸ் ஈஸியர் டு ப்ரூஃப். உடம்புல இருக்கிற காயங்கள் இன்னும் அதை வச்சு ஓகே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி தே வில் டேக் பிக்சர்ஸ், யூ கோ ஃபார் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் எவ்ரி திங். அது பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். மென்டல் ஹெல்த்னா எப்படி யூ ஹேவ் டு கோ ஃபார் இதுதான்ல இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் போகணும். ஐ யூஸ் டு ரீட் செவரல் கேசஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கல்யாணம் பண்ணி அந்த ஸ்பவுஸ் வந்து அழகா இல்லை, ஓகே அதுமாதிரி உடல் மாற்றம் நிறைய வந்துருச்சு, அது ஒரு டைப்பான ஒரு அது அவர் சொன்ன மாதிரி நார்சிஸ்டிக் கேரக்டர் கீழே வரும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து எனக்கு தெரியும் என்னது, அதுக்கு முன்னாடி பாம்பே பஜாரோட ஒரு சிறிய காணொளி பார்ப்போம். இதோ அதுதான் பாம்பே பஜார் 2, 3, 4, 5 அக்டோபர் ஸ்ரமன் டு மைடின் மாலில் நடைபெறுது. தீபாவளி ஸ்பெஷல். இறங்குங்க, செம்மையாக ஷாப்பிங் பண்ணுங்க. சார் நெருப்பாக ஃபயராக ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க நீங்கள் இப்போது செட்டில். இல்லை அந்த கேள்வி வந்து லாஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம். இது கண்டினியூஷன் சொன்னேன் என்ன மைண்டுக்கு வந்துச்சுன்னு. சில கப்பல்ஸ் வந்து ஆஃப்டர் தி காட் மேரிட் ஒரு நபருக்கு வந்து சீக்கு வந்துடலாம். அது மூலியமாக ஒரு டிவோர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறது. அது மோர் டுவர்ட்ஸ் மியூச்சுவல்னு சொல்லலாமா? மோர் டுவர்ட்ஸ் மியூச்சுவல். அது வந்து ஒரு கிரவுண்டாக வந்துட்டு வைக்க முடியாது, அவங்க சீக் ஆயிட்டாங்க. ஸோ அதனால ஆனால் இருக்குது சீக் ஆகிட்டு டிவோர்ஸ் பண்ணுறாங்களா?
maybe some of them they don't want to care for the spouse anymore. They didn't sign up for that அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. There's a lot of cases have been சில பேர் வந்து for life or death அப்படின்னு தானே கல்யாணம் பண்றாங்க. But some of them they like I didn't sign up for this. நான் வந்து ஜாலியா இருக்கணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒருத்தவங்கள சிக் பேஷண்ட்டை நான் பார்த்துக்கணும்னு நான் கல்யாணம் பண்ணேன். இருக்காங்க. ஏன்னா பல மனிதர்கள் பல ரகங்கள் இருக்காங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்லி இஃப் லைக் தே சே தே கேனாட் அவங்களோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டியூட்டிஸ் வந்து அவங்களால தே கேனாட் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனாக வந்து பார்க்கலாம். பட் கோர்ட் அதையும் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. என்ன ரீசன் கிரவுண்டாக நம்ம வந்து வைக்க முடியாதுல்ல அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகே ரைட். டிவோர்ஸ்னு வரப்போ வந்துட்டு இஃப் இட்ஸ் அ ஜாயிண்ட் பெட்டிஷன் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு டெல் வாட்ஸ் த ரீசன். ஓகே, ரெண்டு பேருமே எக்ரி பண்ணுறப்ப யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் அ ரீசன் ஆல்சோ. ஏன் இங்கே ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலை, மியூச்சுவலி வி ஆர் இது என்னது கவின்த்தில் பிச்சாபில்லா அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேர்ம்ஸை போட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இந்த மியூச்சுவல் மேட்டர் சொல்கிறதுனால முதல்ல வந்துட்டு இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டா ஜண்டான்னு ஒரு சிஸ்டம் இருக்குது சொன்னது கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அது பேர் என்ன மென்க்குனா டூடா. டூடா இன்னும் ஜெண்டர் பைக்னு ஒரு இடமே இருக்குது. தெரியும் சார். டூடா சவுண்ட்ஸ் a bit cool. டூடா hey dude you are a டூடா இல்லை ஜஸ்ட் ஆஸ்கிங். இல்லை நான் எதுக்கு இந்த விஷயத்துக்கு வந்தேன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை மாதம் தெரியல அதுக்குள்ளே அவங்க டிவோர்ஸ் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா சிஸ்டம்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். The moment you register அது வந்து the date நீங்கள் அங்கா சும்பா பண்ணுறீங்க எல்லாம் சைன் வைக்கிறீங்களா அப்பயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஈவன் ஒரு வாரம் 2 வாரம் கூடயா ஸ்டில் சிஸ்டம் வந்துருமா? அஃப்கோர்ஸ் சார் என்கிட்ட அவனுக்கு ஃபேக் நியூஸ் கொடுத்துறான் சார். இல்லை இவ்வளோ நுணுக்கமாக கேட்குறீங்களே, இது எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்னாச்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்ன? இல்லை அது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த ஸ்டேட்டஸ். அது எங்கே வரும்னா டேக்ஸ் டெக்ளரேஷனில் வந்து யூ ஹேவ் டு டிக்ளேர்ல அது. அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கிட்டே போய் டிக்ளேர் பண்ண தேவையில்லையே அந்த டுடோவா ஜெண்டவா அப்படின்ட்டுன்னு. Do we have contractual marriage in this country? கான்ட்ராக்சுவல் மேரேஜ்னா என்னது? You mean that common law 7 years ஆனோனே அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு கிமிக் தானே? கிமிக்கில் அது அந்த கண்ட்ரியோட அவங்களோட கல்ச்சர் அதே ஒரு எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் அது வந்து ஒரு லாவாகவே கொண்டாந்தாங்க. தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட்ஸ், நாட் ஆல் த ஸ்டேட்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யூஎஸ் தானே, இட் டசன்ட் ஒர்க் இன் ஆல் த ஸ்டேட்ஸ். சர்டன் ஸ்டேட்ஸ் நான் எக்ஸாக்ட்லி எதுன்னு தெரியல. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் கலிஃபோர்னியா அங்கெல்லாம் வந்து they practice that. I'm not 100% sure. இப்போ வந்து 7 years ஒன்றா இருந்தாங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் காமன் லா மேரேஜ் அப்படின்ட்டுன்னு as long as they've been together. பட் அது மலேசியாவில் வந்து it doesn't apply lah. மேடம் திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க திரும்ப அவங்களே. ஆமா, you mean அந்த process நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்றீங்களா இல்ல டிவோர்ஸ் இல்ல இது நடந்துருக்கு. டூ சினாரியோஸ் நம்ம போல நடந்துட்டு இருக்கும்போது சரி நடந்து முடிஞ்சல சைன் பண்ணதுக்கு அப்புறம் சரி how is it going to be? And the lawyer came and he said that அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, டிக்ரி நைஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு, but then they want to join back now, so we want to set aside அந்த டிக்ரி நைஸ் வந்து setting aside so that வந்து பிரச்சனை வர வேணாம், லீகலி பிரச்சனை வர வேணாம். ஸோ the judge கொஞ்ச நேரம் திரும்ப 2 பேரும் சேர போகிறாங்களா அப்படின்ட்டு சரி யா 2 பேரும் வந்து the lawyer was saying yeah both of them they want to join back. She was overjoyed. The family court judge, she was overjoyed. She said இந்த மாதிரி நான் கேஸ் ரொம்ப குறவு பார்க்குறது, but I'm so happy for you. என்ன கேட்டால் இப்படி தான் இருக்கணும். I'm very happy that you're joining back. Okay, we will set aside the decree. I say you can remarry again lah, no issues. But you have to go through the process again lah. Doesn't mean that divorce பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப the first marriage applies. Reinstate பண்ண மாட்டாங்க. You have to go through the process again lah, remarriage. So that will become a second marriage. ஆமா, ரெண்டாவது வாட்டி செலவு பண்ணோம் கல்யாணம் பண்றது. இல்லை 20 வெள்ளியா 30 வெள்ளி தானே you go to JPN. ஓ நீங்க ரெஜிஸ்டர் ஸோ நீங்கள் ரெண்டாவது கல்யாணமும் தாம் தூம்னு தான் பண்ணுவீங்க. இது இல்லை இப்போ சொன்னீங்களே திருப்பி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அது உங்க கேஸ் அந்த மாதிரி என் கேஸ் அர்ச்சனை வெட்டிங்லாம் இருக்குல்ல, அர்ச்சனை வெட்டிங்லாம் இப்போ என்ன 150 ringgit எவ்வளோ சார் அன்னைக்கு I don't know நீங்க என்ன இவ்வளோ டீடைல் தெரிஞ்சுக்கிறீங்க? அர்ச்சனை வெட்டிங் சார் நீங்க என்ன தலைமை தாங்குறீங்களா? அர்ச்சனை வெட்டிங் எவ்வளோ சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. கோயிலில் போகிறப்ப தானே அங்கே வந்துட்டு என்னது அர்ச்சனைக்கு எவ்வளோனா அதுக்கு மேலேயே போட்டிருக்காங்களா அர்ச்சனை வெட்டிங்னா எவ்வளோ, கோயில் வெட்டிங்னா தலைமை தாங்கி இருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு டிராமேட்டிக்கான ஒரு விஷயம்லாம் செஞ்சதில்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் வயசு வரல. ஆக்சுவலி இந்த டிவோர்ஸ் பிரச்சனைனால நிறைய பேர் வந்துட்டு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துடலாம், இப்படியே இருந்துடலாம். ஏன்னா வந்துட்டு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் இந்த காதல் படம் சொன்னல அந்த படம் கதையும் இப்படி தான் இருக்கும். எனவே கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின், ஸோ டு யூ திங்க் நீங்கள் வந்துட்டு இந்த கேசஸ் நிறைய பார்த்து டீல் பண்ணுறதுனால டு யூ திங்க் அதுலேயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ சேலாக ஐ மீன் ஓப்பனாக பேசுகிறதா இருந்தால்
when you're living together you know what happens. So சேலா பேபி இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் லுவா நிக்கா அந்த மாதிரி தானே வரும் அந்த சரி இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து திடீர்னு பேபி வந்துருச்சு வச்சுக்கோமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, சரி வேணாம், திடீர்னு ஒரு பேபி வந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அவங்க இந்த கல்யாணம் இந்த ப்ராசஸ் ஹவு இட் வில் ஒர்க்? அது வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு அந்த இஃப் தே ஆல்ரெடி மேரிட் நோ இஷ்யூஸ், பட் ஆஃப்கோர்ஸ் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து they'll put the mother father's name. I think ஸ்டேட்டஸ் கவினா என்னமோ அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஐம் சாரி பிட் அது எனக்கு 100% எனக்கு தெரியல. ஏன்னா நான் டீல் பண்ணுறது யூஸ்வலி லீகலி மேரிட் அந்த பர்த் சர்டிஃபிகேட்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஸோ பட் there is an issue. பர்த் சர்டிஃபிகேட் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து if I'm not mistaken ஒரு ரெஸ்ட்ரிக்ட்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ட் இருக்கும் அங்க. நீங்க காமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு இதை பற்றியான ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலாக அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது கூட இந்த பேபின்ற ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்லி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் யோசிக்கல. நீங்கள் சொன்னோட தான், ஏன்னா அதுதான் மெயினாக வரும். அடுத்தது வந்துட்டு மேபி ப்ராப்பர்ட்டி, பட் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பிக் இஷ்யூ. பட் சில எனக்கு வந்து ஹேண்டில் பண்ண கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றா ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. மேபி பிகாஸ் தே பிளான் ஓகே கல்யாணம் பண்ண பிறகு அங்கே வந்து மூவ் இன் பண்ணுவோன்னு. தென் தே பிரேக்கப் பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் 2 பேரோட பேர்லேயும் இருக்கும். ஸோ அது அந்த திரும்ப பேரை மாற்றுறது அது ஒரு ப்ராசஸ். தே ஹேவ் டு கோ த்ரூ ஆல் தட் அந்த ப்ராப்பர்ட்டி மாற்றுறது, திரும்ப தே ஹேவ் டு கோ ஃபார் ரீஃபைனான்சிங் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு அப்படி வந்துட்டு செய்கிறது வந்து பெட்டர்லாம். நல்ல வேலை சார், நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் ஒன்றா வாங்கல. சரி, இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். காதல் என்பது சாபமா அந்த படத்தினுடைய ஒரு சிறிய காணொளி பார்ப்போம். அதுதான் காதல் என்பது சாபமா. இந்த படம் வெகு விரைவில் சினிமாவில் வருது. பாருங்க, நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்க சொல்லுங்க சார், சாபம் அந்த படத்தில் நிறைய கேசஸ்லாம் இருக்கு. அது சாபமா வரமான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துட்ட பிறகு. இப்போ ஒரு முக்கியமாக நிறைய கேசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த அலிமோனியம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அலிமோனி வந்து இஸ் வி கால் இட் எஸ் ஸ்பௌசல் மெயின்டெனன்ஸ்ல. அது வந்து லீகலாக இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ there's 2 மெயின்டெனன்ஸ், சைல்ட் மெயின்டெனன்ஸ், ஸ்பௌசல் மெயின்டெனன்ஸ். சைல்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப்கோர்ஸ்ல அது வந்து cannot run away fromல. அது பிள்ளைங்க இருந்தால் யூ பே அண்ட் ஆல் தட். ஸோ அது வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே ஸ்பௌசல் மெயின்டெனன்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா the capability. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் தான் கிட்ட தான் கேட்பாங்களா. ஒய்ஃப்ஸ் நீங்கள் கேட்டிங்களா ஹஸ்பண்ட் பக்கம் ஒய்ஃப் பக்கம் அப்படின்னு. ஏன் வந்து மோஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நம்ம எஸ்பெஷலி நம்ம சமுதாயம் என்னன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஒய்ஃப் வந்து வில் பி டிபெண்டன்ட் ஆன் த ஹஸ்பண்ட் ஆஃப்டர் மேரேஜ். அங்கே தான் பார்ப்பாங்க ஹவு டிபெண்டன்ட் அதே. ஸோ சில நேரத்தில் வந்து த ஹஸ்பண்ட்ஸ் வில் பி டிபெண்டன்ட் ஆன் த ஒய்ஃப். ஸோ இட்ஸ் த அதர் வே ரவுண்ட். அதனால தான் நான் சொன்னேன் ஸ்பௌசல் மெயின்டெனன்ஸ் இட்ஸ் ஒரு ஜெனரலான டேர்ம். பட் எத்தனை பேர் வந்துட்டு இங்கே வந்து ஒய்ஃபோட சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இல்லையே, குறவு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா ஒய்ஃப்ஸ் வந்து கல்யாணம் பண்ணோன்னே பிள்ளை அந்த மாதிரி வரப்போ நோ சாய்ஸ், வேலையை விட்டு தான் ஆகணும்னு சில சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ தே ஆட்டோமேட்டிக்லி பிகேம் டிபெண்டன்ட் ஆன் த ஹஸ்பண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து யூ கிளைம் ஃபார் ஸ்பௌசல் மெயின்டெனன்ஸ். அது என்னத்துக்குன்னா வந்து இவ்வளோ நாள் நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தேன். ஸோ ஐ லாஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு அ ஜாப், கரியர் டெவலப்மெண்ட், ப்ரொமோஷன், அது எல்லாமே ஐ லாஸ். இபிஎஃப் எல்லாமே வந்து ஐ லாஸ். அதெல்லாம் இது பண்ணுறதுனால தான் இப்போ ஐஸ்வரி ரூமா அதுக்கு வந்துட்டு வந்திருக்குது. ஐஸ்வரி ரூமா அதே வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா. பிகாஸ் த ஒய்ஃப்ஸ்க்கு வந்து who become housewife they சில விஷயத்தில் ஃபைனான்ஷியல் இபிஎஃப் அது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பார்ப்பாங்களா. ஆனால் அது கூட வந்துட்டு லைக் மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்துட்டு how they will say is you cannot take your alimony or your spousal maintenance as an enrichment of your lifestyle. இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறப்போ வந்து இப்போ சேவ் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1000 ringgit கொடுக்குறாங்க அவங்களோட செலவுக்கு, மந்த்லி செலவுக்கு வந்து 1000 ringgit கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ஷோ தட் ஓகே ஐ வாஸ் கெட்டிங் 1000 ringgit ஃபார் மை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு டக்குன்னு 10,000 வெளி கேட்க முடியாது. எனக்கு வந்துட்டு திடீர்னு ஆல் ஓவர் சடன் வந்துட்டு எனக்கு I need for my hair, I need for my manicure, pedicure, அந்த மாதிரிலாம் வந்துட்டு they cannot ask. They have to show that before marriage அவங்க எவ்வளோ how much they needed and after marriage how much they need.
ஓகே டியூரிங் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் அந்த இதில் டிவோர்ஸ் வந்த பிறகு. அதுவும் வந்துட்டு நான் ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆல் சீங் த ஏஜ் ஆல்சோ. இப்போ அவங்க வந்து ஒரு வேலை டிகிரி வச்சுருக்காங்க, 40 வயசு தான் ஆகுது, டிகிரி இருக்குது, உங்களுக்கு டிகிரி இருக்குது, உங்களால் யூ கேன் கோ அவுட் அண்ட் யூ கேன் கெட் அ ஜாப். ஸோ அன்டில் அது ஒரு டெம்பரரியாக தான் நீங்கள் வந்து ஒரு இதாக பாய்ச்சிக்க முடியும், நீங்கள் ஃபுல்லாக அதே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Do you think the modern world, technology, evolvement of the cultures இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தோஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே சீக்கெலாம் கூட டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. தாத்தா பாட்டியோ உடம்பு சரியில்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவாங்க. என் ரொம்ப வேணாங்க சுற்றி வச்சு. என்னோட எக்ஸாம்பிள் என் பேரண்ட்ஸ்க்கு வரேன். எங்கள் அப்பாவும் அம்மா வந்துட்டு எளியும் பொடியமாக சண்டை போட்டு தான் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அதனால் எப்படா பிரிஞ்சிருவாங்கன்னு பயந்து வந்து மை ஃபாதர் வாஸ் பீட் அபியூசிவ் டுவர்ட்ஸ் மை மதர், மை சிப்ளிங்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். பட் ஸ்டில் கடைசி வரைக்கும் தே வர் சஸ்டெய்னிங். எங்கள் அம்மாலாம் இருந்து நின்று எப்படி தான் சமாளிச்சு இப்போ இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் இப்போ சொன்னீங்களே எப்படி தான் சமாளிச்சாங்க அப்படின்ட்டுன்னு. a lot of them choice, they were not given a choice, they didn't have that choice to leave the marriage. அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, என்ன தான் ஆனாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் இருக்கணும், ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டா you have to stay, whether you are happy, you are unhappy, abusive, not abusive, you have to stay in that marriage. அப்போ சாய்ஸ் இல்லை நீங்கள் சொல்லும்போது வந்துட்டு சாய்ஸ் இப்போ இருக்கிறது நல்ல விஷயமா இல்லை நல்ல விஷயம் இல்லையா? Choice, of course, everybody needs a choice. You have to make an informed decision. You have a choice and you have to make an informed decision based on that. ஆனால் வந்துட்டு don't abuse that choice. இப்போ அந்த சாய்ஸை கொடுத்துட்டாங்க, பட் சம் ஆஃப் தெம் ஆர் அப்யூசிங் இட். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு, ஸோ தே அப்யூசிங் இட். சம் ஆஃப் தெம் யூ ஹேவ் நோ சாய்ஸ். அவங்க இருந்தால் வந்துட்டு அவங்க லைஃபே வந்து குட்டிச்சுர. சம்டைம்ஸ் அவங்களோட இட்ஸ் டேஞ்சர் ஃபார் தெம் செல்ஸ். கண்டிப்பாக அந்த காலத்துலலாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்லாம் வந்திருக்கு தானே கேஸு. ஸோ தட் மீன்ஸ் இட் வாஸ் அ வெரி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். என்னத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோன்னா, why do we need to suffer and be miserable for the rest of our lives? நம்மளுக்குன்னு ஒரு ஹாப்பி லைஃப் வாழணுன்ட்டுன்னு everybody has that rights, right? So அந்த மேரேஜ்னால you are not happy, you are suffering. என்னத்துக்கு you want to continue with that? பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப வந்துருச்சுன்னா சில பேர் ஈகோவாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அவங்களால விட்டு கொடுக்குறாங்க பன்மை இல்லை, ஸோ அதுக்கெலாம் போய் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஆர் பி லைக் இதுக்கலாமா அப்படின்னு இருக்கும். பட் என்ன கேட்டால் யூ ஆர் அன்ஹாப்பி, யூ ஆர் மிசரபிள், நோ பாயிண்ட். நீங்கள் ஒரு 70 years 8 years இருப்போமா நம்ம, அதில் அட்லீஸ்ட் ஐ எம் லுக்கிங் அட் ஒரு 40 years of our life is going to be our married life. 40 years are you going to be miserable? ஆமாம் தானே. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ரைட்டான பாயிண்ட் சொன்னீங்க. டோன்ட் மிஸ்யூஸ் இட், யூஸ் இட் வைஸ்லி அண்ட் டோன்ட் அப்யூஸ் இட். ஸோ ஆனால் அந்த அதே சமயத்தில் அவங்களுக்கு ஓகே அப்யூஸ்னு வர்றது வந்து மெயினாக வந்து ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம், ஃபிசிக்கல் அப்யூஸ் அது மெயினாக இருக்கும். இல்லை அந்த ஃபெசிலிட்டி அப்யூஸ் பண்ண நான் சொன்னேன், டிவோர்ஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி அப்யூஸ் பண்ணுறாங்க அதை சொன்னேன். ஸோ அதான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இப்போ ஃபைனான்ஷியல் அப்யூஸ், ஆரோட்டுது, சண்டை போட்டதுலாம் அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு கேஸ் வந்து கல்யாணம் பண்ணி 1 மாதத்துலேயே வந்துட்டு he whacked her so hard, he hit her so hard and everything. She was like ஏன் அப்படின்னு made up scenario in his mind. He said நீ வந்துட்டு you're talking to other guys இப்படி அப்படின்னு. ஸோ கல்யாணம் பண்ணி I think about 3 monthsலேயே வந்துட்டு to a point he hit her, to a point he broke her arm. எல்லாம் அடிச்சு கையை உடச்சி அந்த மாதிரிலாம் போனால் she said நான் என்னத்துக்கு I want to be in a relationship like this, நான் இருந்தானே எனக்கு கொண்டுடுவான் அவன், ஸோ I better I just leave the marriage அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆஃப்கோர்ஸ் you need that choice, you have to have that choice. ஆக்சுவலி மேரேஜ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ மிஸ்கான்செப்ஷனாக ட்ரீட் பண்ணுறதுனால தான் எல்லாமே வந்து வழி மாறி போகுது. ஈக்குவலாக இருக்கணும் மேரேஜ். யூ ஆல்வேஸ் ஹேவ் டு நோ தட் தே ஆர் யோர் ஈக்குவல் பார்ட்னர். நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு கீழே, அவங்க உங்களுக்கு மேலே இல்லை, ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நிறைய இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் கோவா அது வந்துட்டு தே ஆர் நாட் ஷோ. கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஓகே ஐ கேன் கண்ட்ரோல் தட் பர்சன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ஜெண்டர், இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். ஏன்னா ஹஸ்பண்ட்ஸும் அடி வாங்கின கேசஸும் நாங்கள் பார்த்துருக்கோம், அடி வாங்கிட்டு முடியல அப்படின்னு இந்த கேசஸும் இருக்குது. பட் யூ சி யூ லாஃபிங், யூ சி பீப்புள் டோன்ட் டாக் பிகாஸ் இப்போ நான் சொன்னோன்னே நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க பாருங்க. பட் அபியூஸ் இஸ் அபியூஸ். அந்த இடத்துல பாலாவை கொஞ்சம் நினச்சி பார்த்தா தான் பட் இட்ஸ் அபியூஸ், இட்ஸ் அபியூஸ். நான் பார்க்குறப்ப வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் இஸ் அ லாஃபிங் மேட்டர். அவங்களுக்கு ஸ்டில் அதனால தான் சில பேர் வந்து தே டோன்ட் ஓப்பன்லி டெல். லாயர்ஸ்க்குன்னு வரப்போ அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. பட் தட்ஸ் வை வி டோன்ட் டேக் எவ்ரி திங் ஒரு ஜோக்காக எடுத்துக்க மாட்டோம். அதுவும் அவங்களும் அடிப்படுறாங்க தானே, பாவம் தானே அவங்களும். அடி தாங்க, அடி வாங்கினது நானும் நிறைய அடி வாங்குறேன் சின்ன வயசுல, எனக்கு தெரியும். விளையாடாதீங்க சார். Actually for me the acceptance levels, no one should have don't set the limits lah for the acceptance level.
they should have crossed my line அப்படின்னு சொல்கிறாங்களே, he crossed my line சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. இல்லை என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பட் she have crossed my line. உங்களுக்கு அவங்க பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பவுண்ட்ரிஸ் இது வந்து இட்ஸ் பெஸ்ட் யூ டாக் பிஃபோர் யூ கெட் மேரிட். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சீரியஸ் டாப்பிக்லாம் அவங்க பேச மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், ஃபேவரட் ஹாலிடே இங்கே, அது மட்டும் கேட்பாங்கன்னு இல்லையே. சீரியஸ் டாபிக் லைக் ஓகே யூ வாண்ட் ஹேவ் சில்ட்ரன் ஆர் நாட், how many children you want to have, கல்யாணம் பண்ணிட்டா யார் மெயின் கேர்டேக்கராக இருப்பாங்க, who's going to cut back on their hours in job, யார் வந்துட்டு who's willing to get in and do the grind work, ஈக்குவலாக இருக்குமா, everything. And then money, ஓகே எப்படி ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணுவோமா, இல்லை யூ கவர் த ஹவுஸ், ஐ கவர் த க்ரோசரிஸ், அதெல்லாம் வந்து பேசணும். நிறைய பேர் வந்து அதை பேச மாட்டாங்க, அவங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த ரியாலிட்டி வரும். அது உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். எவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. a lot இருக்குது. ஏன்னா once you start living with them தான் அவங்களோட ட்ரூ நேச்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஓகே, யூ நோ யூ வாண்ட் டு மேரி திஸ் பர்சன், யூ ஆஸ்க் எவ்ரிதிங், ஈவன் லைக் தியர் bathroom habits, அது கூட கேட்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா சம் இஸ் அக்செப்டபிள், ஃபார் சம் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அன்றைக்கி ஒரு ஐ ஜஸ்ட் ரைட் சம்திங் சோஷியல் மீடியா போஸ்ட் ரைட் ஹவு தே ஸ்குவீஸ் த டூத் பேஸ்ட், அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். சண்டை போட்டுக்குவாங்களாம், மிடிலேருந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்களா, கீழேருந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்களா, அது கூட ஒரு ரீசனாக இருக்குமா சண்டை வரதுக்கு. படமே வந்துருக்கு. ஆக்சுவலி நான் ஷூட்டிங் பண்ணப்போ ஒருத்தர் பக்கத்தில் தூங்க அப்படிதான் கொரட்டை விட்டுருந்தாங்க. எனக்கு செம்ம கடுப்பாச்சு. நினச்சேன், ஓ இந்த கொரட்டை இவ்வளோ கோவத்தையும் ஒரு டென்ஷன் உண்டாக்குமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல் திஸ் வெல் ப்ராபப்லி அவங்க ஒண்டியா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சடன்லி another person sleeping beside you. நீங்கள் அந்த மாதிரி சொல்றீங்க. சில பேர் அந்த கொரட்டுனால தான் தூங்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்க, அது ஒரு மியூசிக் மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்னது மியூசிக் இல்லை, அது it may sounds funny but for those people அது வந்து telling they feeling that they have someone always beside them. பழகி போயிருக்கோம்ல அவங்களுக்கு, அது இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு அந்த மாதிரியும் இருக்குது. எதுவுமே வந்து லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் லைக் ஐ சே கிவ் அண்ட் டேக் ரொம்ப இருக்கணும். எல்லாத்துக்கும் வந்துட்டு யூ வாண்ட் ஃபைட்னா தென் கேனாட் லா. யூ ஆல்வேஸ் ஹேவ் டு திங்க் இஸ் திஸ் வர்த் ஃபைட்டிங் ஓவர். இப்போ இன்றைக்கி இதை பற்றி ஒரு துண்டு எடுத்து போடலாங்க, அதை பற்றி சண்டை போடுற இஸ் இட் வர்த். இப்போ நம்ம அந்த ஹோல் டே ஸ்பாயில் பண்ணுறது இஸ் இட், நான் தூக்கி போடுறேன், அவங்க துண்டு எடுத்து போடலைன்னா பரவாயில்ல, நான் எடுத்து போடுறேன், அந்த மாதிரினா முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு பாரு துண்டு போடலை, அங்கே பாரு லைட் அடிக்கலை, இங்கே பாருங்கள் நீங்கள் இதை கவர் பண்ணி வைக்கலைன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு தான் அங்கே நிம்மதி இருக்காது. கிவ் அண்ட் டேக் ரொம்ப இருக்கணும். துண்டு யார் வேணாலும் காய போடலாம், அதனால் உங்கள் வாழ்க்கையே துண்டாக்கிறாதீங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கியா, அதை பற்றி கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க. சோஷியல் மீடியா. ஓகே, இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்குது. அவர் தான் யார் ஹாட்டாக போயிட்டு இருக்கீங்க? இல்லை இந்த கேஸு அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்பௌஸ் பற்றி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, ஃபோட்டோஸை போடுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டு வரத்துக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லீகலி வந்துட்டு there's two things. நீங்கள் சொன்னதுலேயே வந்து 2 things I can pinpoint. ஒன்று வந்துட்டு அவங்க ஸ்பௌஸ் கல்யாணம் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பௌஸ் பற்றி தப்பாக போடுறாங்க, அது மாதிரினா வந்து யூ கேன் பி சசெப்டிபிள் ஃபார் டெஃபமேஷன் கேஸ். உங்கள் மேலே வந்து டெஃபமேஷன் கேஸ் வந்து அவங்க போடலாம். the spouse, why are you spoiling my name, நம்மளோட விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஏன்னா நாட் நெசசரி இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கேன் பி அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப டெஃபமேஷன் போடுறான். இன்னொன்று வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கரண்ட் ஸ்பௌஸை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்களுக்கு எல்லாம் இப்போ இப்போ ஐம் ரிப்ரசென்டிங் த ஹஸ்பண்ட், த ஒய்ஃப் வந்துட்டு அந்த மாதிரி போடுறாங்கன்னா எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நீங்களே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே அடல்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு we can produce that in court. இங்கே பாருங்கள், இதனால தான் அவங்க வந்து டிவோர்ஸே ஆகுது. அவங்களுக்கு இந்த தேர்ட் பர்சன் வந்திருக்கிறனால தான் அவங்களுக்கு டிவோர்ஸே ஆகுதுன்னு சொல்லிட்டு we can put that as adultery and can also sue that third person. அது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது when it comes to divorce, பிகாஸ் அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தனால தான் வந்து இவங்க மேரேஜ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து சூ பண்ணலாம். ஸோ டிவோர்ஸில் வந்துட்டு யூ கேனாட் கிளைம் ஃபார் மானிட்டரி டேமேஜஸ். அது வந்து அது ஒரு ஹோல் செக்ஷன் இருக்குது, அது we don't go into too deep into thatலாம். பட் if there was a third party present, அவங்க கிட்ட வந்து you can sue for damages for spoiling, for breaking down the marriage. You mean the third party? So monetary damages வந்து claim பண்ணலாம். Oh. Interesting. But your evidence has to be really strong lah. So அதான் சொல்கிறேன், நான் இப்போ எனக்கு நம்மளா இருந்தால் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, ஓகே நீங்களே ஒரு எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டுன்னு.
ஓகே see now divorce case is becoming trending. ட்ரெண்டிங்னா ஐ மீன் எல்லாம் பப்ளிக்லி போட்டுட்ருக்காங்க. யாராச்சும் டிவோர்ஸ் ஆகுனா நியூஸ் ஆகிடுது உடனே, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, எக்ஸ் அண்ட் வாய் மோஸ்ட்லி இந்த ஜென் ஜி அப்படின்னு இருக்கிற ஜெனரேஷன்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கே போக முடியாது. அதான் சொல்ல, ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் அந்த ஜெனரேஷனில் இப்போ பெருசாக கிடையாது. இருக்குது, அது பெரிய அபூர்வமான விஷயமா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்குது. ஸோ இந்த ஜெனரேஷன் ஃப்யூச்சரில் கல்யாணத்தை எப்படி அடாப்ட் பண்ணி இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை எப்படி அப்யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி. இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா எங்கள் சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன் மாதிரி could be other way also, you know. ஏன்னா சில நேரத்தில் வந்து இப்போ அவங்க பார்த்து 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 வரப்ப ஹவு நாட் டு பின்னு கூட அவங்க யோசிக்கலாம்ல. இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்க வந்து ஓகே டிவோர்ஸ் ஆகுது, ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்க வேணாம், நம்ம பெட்டராக இருப்போம். தே குட் பி லைக் தட். தே கேன் லேர்ன் ஃப்ரம் அது த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்து தானே வி டோன்ட் வாண்ட் ஹிஸ்ட்ரி டு ரிப்பீட் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஓகே அவங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிக்கலாம்ல. இன்னும் முன்னெல்லாம் வந்து ஈக்குவல்னு இருக்காது. அபவுட் when you're looking at 70s 80s வந்துட்டு இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையோட டைப்பர்ஸ் மாற்ற மாட்டாங்க, ஸோ சாப்பாடு கொடுக்க. ஐம் நாட் டாக்கிங் எவ்ரி ஒன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன், ஜெனரலாக நான் சொல்லலை. யூஸ்வலி நம்ம பார்க்குறப்ப பயப்படுறாங்க. இல்லை பயப்படல, அதுக்கு வேற சில பேர் சொல்லுவோம் ஓ இல்லை எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னு. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நாட் எவ்ரி ஒன் இஸ் லைக் தட். சில மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஐம் சீங் த ஹஸ்பண்ட்ஸும் வந்து ராத்திரி நைட் ஃபீடிங் எந்திரிச்சு பேபியை பார்த்துக்கிறாங்க, பெம்பர்ஸை மாற்றுறாங்க, குளிப்பாட்டி விடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ they see okay I don't want to be like this, I want to be helpful, I also want to take in அந்த child caring எல்லாமே நானும் வந்து எடுத்து செய்வேன், ஈக்குவலாக செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி the Gen Zs also they can think like that. okay அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நம்ம பெட்டராக செய்வோம், பெட்டராக இருக்கும். What you said is making sense. Even right now in this podcast whatever we are talking now, we are actually creating a good awareness for the community. நீங்களே எவ்வளோ நிறைய இன்சைட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு பல பேர் லைஃப் மாறலாம். ஏதோ பண்ணலான்னு யோசிச்சுங்க மைண்ட் மாதிரி, சரி வேணா கொஞ்சம் பேசி தான் பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் ஒத்துழைச்சு போகுமே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ ஐ ஹோப் அந்த அப்கமிங் ஜெனரேஷன் இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக எடுத்து அதை சரியாக கையாண்டாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கப்பல்ஸ்குள்ளோட டிஸ்கஷன் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குன்றதை விட ஈச் அதர்ஸ்க்கு என்ன பிடிக்காது அப்படின்றத நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க பிடிக்காத விஷயங்களை நீங்கள் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது. ஸோ பெஸ்ட் வந்துட்டு இப்போ அப்போ அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, என்னத்துக்கு திரும்ப திரும்ப யூஆர் டூயிங் தட். கரெக்ட், அதுதான் அவங்களுக்கு வந்து அப்போ ப்ரூவோக் ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து மேபி சில பேருக்கு வந்து பப்ளிக்கில் என்கிட்ட கத்தாத, எனக்கு பிடிக்காது, யூ ஆர் அப்செட் வித் மீ, ப்ரைவேட்டாக வந்து வி டிஸ்கஸ் இட் அப்படின்னு நானும் படித்து சொல்லுவேன், கேட்க மாட்டேங்க. சில பேர் வேணுக்குனே டு ஷோ தியர் ஈகோ, டு ஷோ தியர் லெவல் பப்ளிக்லேயே கத்துவாங்க, அப்புறம் அங்கே ஒரு சண்டை வந்துடும். அதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது. என்னதுன்னா, இந்த எபிசோடை பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து காமெண்ட்ஸ் போடுவாங்க, கேசஸ் இந்த மாதிரி கேசஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு. நீங்களும் அதை பற்றி ஷேர் பண்ணணும், என்ன மாதிரியான கேசஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்களும் த்ரோ பண்ணலாம். நீங்கள் எங்கள் காமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட காமெண்ட்டில் போடலாம். என்னோடய வேண்டுகோள் என்னன்னா, லாயர் நீங்கள் அந்த காமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. disclaimer போட்டுறவா அப்படின்னா I cannot go into too much of a specific advice. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக் லீகல் அட்வைஸ். ஒரு ஜெனரலாக I can give an advice. அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியும்னா பெஸ்ட் வந்து அவங்க டைரெக்டாக என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். தென் I can give like a curated adviceலாம் அவங்களுக்கு. சரி, thank you so much மேடம் வித்யா. Thank you for having me. நிறைய விஷயம் நீங்கள் தெளிவுபடுத்தினால நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதுக்கப்புறம் சாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார். குறிப்பாக அவர் அகெயின் இட்ஸ் a misconception இருக்குது. கல்யாணனாலே எல்லாம் இப்போ பயப்படுறாங்க. கல்யாணனால் இட்ஸ் நாட் நத்திங் ராங், இட்ஸ் a beautiful journey. அது கரெக்டாக போனால் அது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப். பிரச்சனை ஏதோ ஒன்றா தாங்க இருக்கும், ஆனால் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க நிறைய வழிகள் இருக்குது. குட்டி குட்டி விஷயம் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா யூ கேன் see everything I believe. கரெக்ட். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் வந்து நிறைஞ்சி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாம் ஓப்பன்லாம் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களை எதற்கும் பர்சனலாக தொடர்பு கொள்ளக்கூடாது சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். ஓ நீங்கள் 2 பேரும் வேணாம், இல்லை வந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஆனால் வேணாம். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். அடுத்த பாம்பே பஜார் 2, 3, 4, 5 ஸ்ரம்பான் 2 மைடின் மால் நடைபெறுதுங்க. தீபாவளி ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை,
எங்களுடைய அழகான ஆடைகளை ஸ்பான்சர் பண்ணது பார்கவி புத்திக். தீபாவளிக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. அவங்களுடைய சோஷியல் மீடியா செக் அவுட் பண்ணுங்கள், கடைக்கு போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லை, மற்றும் ஒரு ஸ்பான்சர் KES காதலன் பிசாமா திரைப்படம் வெகு விரைவில் திரையரங்குக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ 2 பேருக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. என்ன நீங்கள் ரொம்ப அட்டாக் பண்ணல, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.